கோவையில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொடூர சம்பவத்தில் கைதான கார்த்தி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. அதுல இந்த கார்த்திக் என்பவர் போலீசார் தப்பிக்க முயன்ற போது அவருடைய வலதுகால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கைதிகள் சிறை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழல்ல அவர் உடல்ல முன்னேற்றம் அடைந்த நிலையில அவரை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறையில தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயம் 2 பேரையும் ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் பணியில சூலூர் மற்றும் தனிப்படை போலீசார் விரைந்து செயல்பட்டு வருவதாக அதிகாரி தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.